Hi everyone, welcome back to Trending Nerd channel. 8th standard English bookல first poem special hero. இந்த poem உடைய question and answers, அதுக்கான தமிழ் explanation, book back questions and answers, அதுக்கான தமிழ் explanation, அதான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போதான் எல்லா கொஸ்டின் ஆன்சரையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போயமுடைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அதுக்கான தமிழ் எக்ஸ்பிரஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி போயமுடைய தமிழ் எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் கொஸ்டின் ஆன்சரை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸ்பெஷல் ஹீரோ போயமுக்கான தமிழ் எக்ஸ்பிரஷனை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சரை உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சரி, வாங்க நம்ம கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம். கொஸ்டின்: ஹூ இஸ் த ஸ்பீக்கர்? இந்த போயமுடைய ஸ்பீக்கர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர்: த போயட் இஸ் த ஸ்பீக்கர். இந்த போயமுடைய ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போயட். கொஸ்டின்: ஹூ இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம்? இந்த போயமில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஸ்பெஷல் ஹீரோ யார்? அந்த சிறந்த கதாநாயகன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: ஃபாதர் இஸ் த ஸ்பெஷல் ஹீரோ மென்ஷன்ட் இன் த போயம். இந்த போயமில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த ஸ்பெஷல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர், அப்பா. அப்பாவை தான் பார்த்தீங்கன்னா இந்த போயமில் ஸ்பெஷல் ஹீரோவாக குறிப்பிட்டிருக்காங்க. கொஸ்டின்: ஹவு டிட் த சைல்டு ஃபீல் வென் இட் வாஸ் ஹோல்டு பை இட்ஸ் டேட்? தந்தை கைகளில் தூக்கி வைத்திருக்கும் பொழுது குழந்தை எவ்வாறு உணர்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: த சைல்டு ஃபெல்ட் லவ் அண்டு டெண்டர்னஸ். தந்தை குழந்தையை கையில் தூக்கி வைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தை எப்படி உணருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக உணருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மென்மையை வந்து தந்தைக்கிட்டேருந்து உணருது. த சைல்டு ஃபெல்ட் சேஃப் வென் இட் வாஸ் ஹோல்டு பை இட்ஸ் டேட். குழந்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தையுடைய கைகளில் இருக்கும் பொழுது மிகவும் பாதுகாப்புடன் இருப்பதாக அந்த குழந்தை என்ன பண்ணுது, உணர்கிறது. போயம் லைன்ஸ்: seems it was sent to me from some place up above. Question: what do the above lines mean? மேலே உள்ள போயம் வரிகள் என்ன சொல்லுது, அல்லது மேலே உள்ள பாடல் வரிகளின் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: these lines mean father's love was sent from heaven as a gift. மேலே உள்ள போயம் லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தந்தையுடைய அன்பு சொர்க்கத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு சிறந்த பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. கொஸ்டின்: வாட் டிட் த சைல்டு வாண்ட் டு டில் இட்ஸ் டேட்? குழந்தை அதனுடைய தந்தையிடம் என்ன கூற விரும்புகிறது அல்லது என்ன கூற ஆசைப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர்: the child wanted to tell its dad that he was her special hero. குழந்தை தந்தையிடம் என்ன சொல்ல ஆசைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய தந்தை தான் வந்து அந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு தன்னுடைய தந்தைக்கிட்ட சொல்ல அந்த குழந்தை ஆசைப்படுகிறது. நீதான் அப்பா என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு அந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல ஆசைப்படுது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, ஃபைண்ட் ஏ லைன் ஃப்ரம் த போயம் டு மேட்ச் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ அண்ட் ரைட் இட் இன் த பிளாங்க்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட்டான போயம் லைனை எடுத்து எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹி ஆல்வேஸ் சேவ்ஸ் மீ ஃப்ரம் ஹார்ம். அவர் எப்பொழுதும் என்னை ஆபத்திலிருந்து பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் லைன், கீப்பிங் மீ சேஃப் ஃப்ரம் ஹார்ம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஸோ லக்கி டு கெட் யூ. நீங்கள் எனக்கு அப்பாவாக கிடைச்சதால நான் ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன ரெலவெண்ட்டான போயம் லைன் பார்த்தீங்கன்னா செவன்த் லைன், ஹவு டிட் ஐ கெட் ஸோ லக்கி. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த அஃபெக்ஷன் பிட்வீன் அஸ் ஹேஸ் நோ எண்ட்.
உங்களுக்கும் எனக்கும் இடையேயான அன்பிற்கு முடிவே இல்லை, நம்முடைய பாசத்திற்கு முடிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட்டான போயம் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 13th லைன், அவர் லவ் இஸ் எவர்லாஸ்டிங். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சரியான போயம் லைன். நெக்ஸ்ட்டு செக்ஷன் டி, ஒர்க் இன் பேர்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் பிலோ. போயம் லைன்ஸ், தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் about a father's love. Identify the alliteration in the given lines. இந்த poem linesல இருக்கிற alliteration words எடுத்து எழுத சொல்கிறாங்க. Answer something special. Next question, pick out the rhyming words from the poem. இந்த poemல இருந்து rhyming words எடுத்து எழுத சொல்கிறாங்க. Answer see, me, love, above, no, so. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். see you in the next video.